முன்ன பாட்டி வந்து தோசை வந்து லைக் தீபாவளி ஸ்பெஷல் தானே வரும். சோ அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்? தீபாவளி ஸ்பெஷல் தோசை, மட்டன் கறி, கோழி கறி அதெல்லாம் எப்படி? அப்பன்னு எனக்கு ஞாபகம் வருது, எங்க அண்ணனுக்கு 2 பேரும் ஞாபகம் வருது. இல்ல, எனக்கு வந்து 2 அண்ணன் 1 அக்கா. எங்க 2 அண்ணன்ல எங்க அண்ணன் சின்ன அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரு தான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாரு. என்ன வேலை செய்ய விட மாட்டார், நானும் செய்ய மாட்டேன். ரொம்ப அவர் தான் தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாரு. அவரு தான் மாவு இடிப்பாரு, மாவு இடிச்சு ஜலிச்சு இந்த தோசை கரைக்கிற வேலை தான் அம்மாவுக்கு. இதெல்லாம் அவரு ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு, அவர் செஞ்சு கரைச்சி வைப்பாரு. அவரு நிறைய வேலை பார்ப்பாரு எங்க சின்ன அண்ணன். அப்ப நீங்க எவ்வளவு தோசை சாப்பிட்டு இருக்கீங்க? சோ விருந்தோட தோசை எப்படி இருக்கு? விருந்தோட தோசை நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, அந்த தோசையை வந்து அப்பப்ப சுட்டு சுட்டு கொடுத்து சாப்பிட்டாதான் அது ஒரு ருசி. சுட சுட. ஆமா, இப்ப கூட பிள்ளைங்களுக்கு நான் அப்படிதான், அண்ணனுக்கெல்லாம் நான் அப்படிதான் செஞ்சு கொடுப்பேன். சுட சுட சுட்டு கொடுத்தா இன்னும் 2 தோசை சாப்பிட்டாலும் 4 தோசை சாப்பிடுவாங்க. அது ஒரு வித்தியாசம் தவிர மத்த ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாமே நல்லதா இருக்கு. இவ்வளவு ஷேர் பண்ணீங்கல்ல உங்களோட மெமரிஸ். என்கிட்ட கேட்டீங்கன்னா தோசை மெமரிஸ் அண்ட் தீபாவளி கண்டிப்பா அந்த காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தானே சாரி கட்டிக்கிட்டே, ஏன்னா நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவீங்களே சாரி கட்டிட்டு தான் கோயிலுக்கு போனோன்ட்டு. சாரி கட்டிட்டு அத வந்தானே கட்டிட்டு தோசை, ஏன்னா எல்லாரும் சுட சுடதானே சாப்பிடுவாங்க. தோசைய போட்டுட்டு அந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அந்த தோசை நல்லா அப்படியே சுட சுட போட்டாச்சா, ஒரு ஆள் அப்பதான் எனக்கு காரிங்கா வேணும், எனக்கு துபாலா வேணும், எனக்கு முட்டை தோசை வேணும், வெங்காயத்தை போடு எல்லாம் கேட்பீங்க, செஞ்சு கொடுத்துருவோம். பட் என்னது அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிடுற நேரம் இருக்குல்ல, அந்த மூட்டையே போயிடும் தோசை சாப்பிட. லைக் லிட்டரலி யூ ஃபீல் லைக் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்மளுக்கு தோசையா இல்ல வேணாம், லைக் வேண்டாமே வேண்டாம் அப்படி ஆயிரும். நம்மளே இவ்வளவு விஷயம் பேசிருக்கோம்ல ஒரு சின்ன தோசைக்கு. பட் நம்ம வந்து இன்னும் தோசையோட ஹிஸ்டரி வந்து இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கலாமா? தோசை வந்து ஹிஸ்டரியில வர அளவுக்கு இருக்குதா எங்களுக்கு எல்லாம் தெரியல, சொல்லுங்கம்மா. ஓகே, இங்க பாருங்க. வாவ், உங்களுக்கு தெரியுமா தோசை வந்து சங்க லிட்ரேச்சர்லயே இருக்கு. அப்படின்னா அது ரொம்ப 6th century அப்பல இருந்து இருக்கு. ஈவன் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஔவையார் இருக்காங்கல்ல. அப்படியா? ஔவையார் தானே? ஔவையார் தான். அவங்க கூட தோசையை பத்தி சொல்லிருக்காங்க. யூசுவலி தோசை சொன்னாலே அது வந்து இந்தியன் சிட்டிசன், ஒரு இந்தியன் ஒரிஜின், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா தோசை ரோட் சைட் கடையிலேந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வரைக்கும் இருக்கு. நீங்க ஈவன் இப்ப உள்ள தோசைங்க வந்து சின்ன பிள்ளையிலேந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா இப்ப உங்களுக்குன்னா பிளேன் தோசை. ஈவன் இப்ப உள்ள தோசை வந்து இந்த தோசை பேட்டர்ல கூட பிஸா செய்வாங்க. நான் செஞ்சிருக்கேன். என்னென்னமோ தோசை பேர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்கேன். அதான் சில விஷயம் வந்து ஆமா ஆமா நல்லா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தோசையோட நம்ம பேசுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்ன நீங்க ஒரு மெசேஜ் குடுக்கலான்னு இருக்கீங்க, ஷேர் பண்ணலான்ட்டு? உனக்கு வந்துரும். தோசை இட்லியை விட்டா வேற என்ன இருக்குன்னு அவ்வளவு ஸ்பெஷலா சொல்ல தெரியல. சோ இந்த தோசையும் இட்லியும் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பிள்ளைங்களோட சரி, மற்ற நம்மளோட உறவினர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மகிழ்ச்சி அது தனி மகிழ்ச்சி. ஏன்னா அப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்ப எல்லாம் தொலைல இருக்கிற வச்சு நம்ம பார்த்துக்க பேசிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. எல்லாரும் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்காவது ஒன்று கூடி பசியாரி மகிழ்ச்சியோட இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தீபாவளி சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறதும் அதுவும் ஒரு பெரிய ஹைலைட். நம்ம என்ன சாப்பிட்றோம்னு முக்கியம் இல்ல, அது யாரு கூட ஹாப்பியா யாரு கூட சாப்பிட்றோம்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். இதெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, I love you.